ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி. நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, வீடு அப்படின்னா உறவு இருக்கும். உறவு அப்படின்னா அதில் உரசல் உரசல்னால் நல்ல விதமாக சந்தோஷமான உரசல், சந்தோஷம் இல்லாத கொம்பு சீவர கோபத்தன்மையான உரசல் அதுவும் இருக்கும். உரசல்னால் சண்டை பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஜாஸ்தி சண்டையை வளர்க்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டில் ஒரு புருஷன் பொண்டாட்டி இவங்களுக்கு இடையில சண்டை வருது. சிலப்போ குழந்தைகள்னால கூட சண்டை வரும். ஸோ அது எந்த சண்டையாக இருக்கட்டும், அது எப்படி நம்ம வந்துட்டு சமாளிக்கணும் அப்படின்னா, ஏதோ என்னோடய அனுபவத்தை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் உங்களோட. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு கோவமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க மேலே தப்பு கூட இருக்கலாம். அந்த டைம் நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்னா, அந்த கோபம் அவங்களுக்கு இருக்குது. அது நியாயமில்லாத கோபம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு இது எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக ஒரு கோபமே பட மாட்டார். பொதுவாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னதுன்னு புரியும் உங்களுக்கு, அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு, சரிங்களா? அந்த ஹஸ்பண்டுக்கு கோபம் வருது. அப்போ பொண்ணு வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு அமைதியாக இருக்கணும். அந்த டைமில் அமைதியாக இருந்தால் போதும். கோபதாபங்கள்லாம் தீர்ந்த பிறகு கொஞ்சம் அவங்க அமைதியாவாங்க. சில பேருக்கு வந்துட்டு பசினால் கூட கோபம் வரலாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸாக அவங்க நிம்மதியாக நிதானமாக உக்காந்துருப்பாங்க, இல்லை தூங்கி படுத்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சாதாரணமாக ரிலாக்ஸாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எடுத்து சொல்லலாம், என்னங்க நீங்கள் கோவிச்சுக்கிட்டீங்க, ஆனால் அது நியாயம் இல்லை, என் மேலே தப்பே இல்லை, நீங்கள் எதுக்கு கோவிச்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு ரொம்ப ஏதாவது தலைவலியா? மருந்து எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை பசிக்குதா? இன்னும் கொஞ்சம் 2 தோசை வாத்து போடுதா? இந்த மாதிரி நம்ம அவங்க போக்கில் போயிட்டு அவங்கள புரிய வைக்கணும். ஆனால் வீட்டில் பெரிய லெவலுக்கு சண்டையை இழுத்து விட்டுறாங்க. அது எதனால் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாங்க, ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்ட்கிட்டயே தவறுகள் இருக்கலாம், ஒய்ஃப் கிட்ட தவறே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஒய்ஃப் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அந்த ஒய்ஃப் வந்து நினைக்கக்கூடாது, ஆஹா என் மேலே எந்த குறையும் இல்லையே, என் மேலே தப்பே இல்லை, என்னத்துக்கு இந்த மனுஷன் நம்மளை திட்டுறது, அதெல்லாம் முடியாது, என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, என் மேலே தப்பு இல்லை, அதுவா இதுவா ஆச்சா போச்சான்னு பேசுகிறப்ப வளர்ந்துருது வார்த்தைகள் வேறு வேறு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, மரியாதை இல்லாத வார்த்தைகள் எல்லாம், நியாயம் இல்லை, உங்ககிட்ட நியாயம் இருக்குங்கிற பேரில் அநியாய வார்த்தைகளை எல்லாம் போட்டு வம்பில் மாட்டிக்கிறீங்க. ஸோ அப்படி இல்லாமல் தெளிவாக இடியாப்ப சிக்கலாகவே இருந்தாலும் தெளிவாக நிதானமாக ஹேண்டில் பண்ணினா எப்போவுமே சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியான லைஃப்பை ஓட்டலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.